ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இங்கே நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஜோக்கர். இந்த படத்தை இயக்கியிருக்கிற வந்து ராஜமுருகன். இந்த படத்துக்கு கதைத்திரை வசம் எழுதிய ராஜமுருகன் தான். இந்த படத்தின் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபாகரன், எஸ்ஆர் பிரபு. இந்த படத்தின் சினிமாட்டோகிராஃபி செலியன். இந்த படத்தின் இசை சியோன் ரால்டன். இந்த படத்தின் எடிட்டிங் சண்முகம் வேலுசாமி. ஓகே, ஜோக்கர் என்ன மாதிரியான கதை? ஒன்லைன் என்னென்னா, ஒரு குக்கிராமத்தில், தர்மபுரியில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் தன்னை ஒரு ஜனாதிபதியாக நினைத்துக்கொள்ளும் ஒரு சாமானிய மனிதனின் கதை தான் இந்த ஜோக்கர். அவருக்கு வந்து 2 பேர் துணை இருக்காங்க. அவர் செய்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் எதுவுமே செய்ய முடியாது. தானே ஒரு ஜனம் நினச்சிக்கிறாரு. அவர் வந்து நான் வந்து தீர்ப்பு போகிறேன், நான் இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவரே எல்லாமே பண்ணுறாரு. சில போராட்டங்கள் நடத்துகிறாரு. இதில் என்ன ஒரு பியூட்டினா, அவருக்கு ஹெல்ப் பண்ணுற 2 பேருமே, ஒருத்தர் சமூக ஆர்வலர், இன்னொருத்தவங்க வந்து தன் ஒரு ஒரு சமூகத்தில் நடக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை, தன் கணவனை இழந்த ஒரு பெண். அவங்க டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கிறதுனால சோஷியல் மீடியாவில் இவர் என்ன பண்ணாலும் ஃபேஸ்புக்கை அப்டேட் பண்ணிடுறாங்க. அதுக்கான லைக்ஸ் வருது, அதுக்கு நிறைய பேர் வந்து இது தெரிவிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு இது. சரி, இவர் ஏன் இந்த மாதிரி தன்னை வந்து நினச்சிக்கிட்டாரு, ஜனாதிபதியாக தன்னை நினச்சிக்கிட்டாரு அப்படின்ற இதுக்கு வந்து ஆன்சர் வந்து படத்தோட செகண்ட் ஹாஃபில் கொடுக்கப்படுது. சரி, இது வந்து ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்தில், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவிலே சொல்லலாம், அவ்வளோ இந்தியாவிலே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு ராஜமுருகன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குடோஸ் டு ராஜமுருகன். பியூட்டிஃபுல் சார். நம்பர் 2, இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதம் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சில காட்சி அமைப்புகள், அது வந்து படத்தில் வந்து காமெடி சட்டையர் அப்படின்னு சொன்னாங்க. சட்டையராக இல்லை, ரொம்ப சீரியஸாகவே போகுது படம். ரொம்ப சீரியஸான இதுவாகவே போகுது. நம்ம அவரை வந்து ஒரு ஜோக்கராக ஒரு இடத்துல ரொம்ப பார்க்க முடியல. இவன் வந்து நமக்கு என்ன, நம்ம கேட்போம், அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அந்த கதாநாயகன் அதுதான் செஞ்சுட்டு இருக்காரு, நாம இறங்கி பேசலை, அவர் இறங்கி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு உணர்வு வந்து இந்த படம் ஏற்படுத்துறது. ஸோ அதுவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. பட் என்னன்னா, கொஞ்சம் பேஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். பட் இட்ஸ் அ குட் திங். ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்றதுக்கான கேள்வி வந்து கொஞ்சம் படத்தை இன்டர்வல் பிளாக் முன்னாடியே கொஞ்சம் வந்துடுது. அதுக்கான ஆன்சரும் கொடுத்துறாரு இன்டர்வல் பிளாக்லேயே. இல்லை, இங்கே பிரச்சனை இவங்களால தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி, இவங்களுக்கு சில பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு அது செகண்ட் ஹாஃபில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல் நரேஷன் 2 இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட், இந்த படத்துடைய கேஸ்ட் பிக் ப்ளஸ் வந்து குரு சோமசுந்தரம் சார். அரண்ய கண்டத்தில் பார்த்துருப்போம். அப்புறம் பாண்டிய நாட்டில் வந்து விஷாலுக்கு அண்ணனா பண்ணார். அதே மாதிரி ஜிகிருதண்டாவில் வந்து டீச்சராக வருவார். பாபி சிம்மா அந்த குரூப்புக்கெல்லாம் டீச்சராக வருவார். கிளாஸ் எடுப்பார் இப்படி ஆக்டிங் பற்றி. அவர் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும். பட் இதில் மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிருக்கான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் நிச்சயமாகவே அசந்துருவீங்க. அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ். தன்னை அதை நினைத்து கொள்ளும் போதும் அந்த வர ஒரு விஷயம், ஜனம் நினைக்கும் போது அந்த ஒரு கெத்து காட்டுறது. 2வது வந்து இந்த ஃபோன் பண்ணி பேசுகிற விஷயங்கள், அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் அவரை வந்து இது பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் வந்து தான் வீட்டில் வந்து யாரோ ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்கன்றது, அதை வந்து தான் ஒய்ஃபோட பேசி பேசி இது மாதிரி ஆகிடும், அது மாதிரி ஆகணும் போது அந்த இடத்துல கன்வே பண்ணுற விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நான் பேசுகிறேன். இதெல்லாம் அதுவும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இந்த எமோஷன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த லவ் போர்ஷன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. நம்ம சாமானியமாக பார்க்குற மனிதர்கள், நம்ம இவங்களெல்லாம் வந்து ரோட்டில் பார்ப்போம். நம்ம இவங்களும் பெரிய தொடர்புல எதுவுமே கிடையாது நமக்கு, இவங்களுக்கும் நமக்கும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து ரோட்டில் நம்ம ஜென்ரலாக பார்க்குறவங்க. அதை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் போட்டு அவங்களோட காதல் எப்படி இருக்கும். இவரை வந்து ஒரு பொண்ணு நிராகரிச்சிடும். சரி, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்தா அதுவும் சுமாராக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்குள்ள காதல் இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது. அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அவங்களும் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி அதெல்லாம் விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஜனாதிபதி வந்து ஒரு டாய்லெட்டில் பிரச்சனை வர இட்ஸ் கிரேட் திங். ஒரு டாய்லெட் பேஸ் பண்ணி தான் ஒரு படத்தில் போஸ்ட் டாய்லெட்டில் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. அந்த சோஷியல் கல்ச்சர் சொல்லுவாங்க, அந்த சமூக கலாச்சாரம், இன்னைக்கு சமூக கலாச்சாரம் தான் தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அது அந்த பெண் பார்க்க வரும்போது சொல்லி, உங்கள் வீட்டில் டாய்லெட் இல்லை, டாய்லெட் கிட்ட நான் கட்டிக்கிறேன், என்னடா இது அப்படின்னு நினைப்பானா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பா. என் வீட்டில் அப்படி இல்லை, எனக்கு அட்லீஸ்ட் நான் போகிற இடத்துலையாவது எனக்கு டாய்லெட் கக்கூஸ் இருக்கணும், நான் தருவியில் போகிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறதுலாம், அது வந்து இந்த படத்தில் அதுவும் ஒரு மெயின் ஒரு சப்ளாட்டை கொண்டு வந்ததுலாம் பியூட்டிஃபுல். ராஜமுருகன் சரியான ரைட்டிங். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து இது கதைக்குள்ளே கொண்டு அதை ஒரு மெயின் பிளாட் ஆகிறதுலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்கலாம் அந்த சீன்லாம் வந்து. அதே மாதிரி அந்த ட்ராஜடி நடந்த அப்புறமா, அந்த ட்ராஜடிக்கு அப்புறம் அவர் மறுபடியும் வந்து அந்த ஒரு இதில் போகிறது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு விஷயம்
கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு டில் எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ட்ராஜடி நடக்கும், இவருக்கே ஒரு பெரிய ட்ராஜடி நடக்கும். அந்த ட்ராஜடி வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எஸ், இந்த சமூகத்தில் இப்படி தான் நல்லது பண்ணால் வந்து இப்படி தான் ஆகுன்றது we can accept. பட் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கிளைமேக்ஸில் கொஞ்சம் ப்ரீச்சியாக இருக்கும். கூட இருக்கிற நண்பர் வந்து பேசுவார், ஒரு தாத்தா, ஒரு ராமசாமி சார் பண்ணியிருக்காரு. அவர் நிஜமாவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அவரும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரு அதாவது கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக பேசுவார். நம்மளை பார்த்து பேசும்போது எனக்கு என்னன்னா, நீங்கள் நல்லா கன்வே பண்ணிட்டீங்க, விஷுவல்லே பக்காவாக கன்வே பண்ணிட்டீங்க, எங்களுக்குலாம் கிளியராக புரிஞ்சிருச்சு, ஏன் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரீச்சியாக கொஞ்சம் டென்ஸாக சொல்லணுமா? ஏன்னா அவர் கோவப்படுறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தான். அந்த கோவம் எங்களுக்கு படம்ப்பா, அவர் அந்த ட்ராஜடி நடந்தோடனே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. எஸ், எங்களுக்கு கோவம் உள்ளே எழுது, ஐயோ நம்ம இப்போ பண்ணியிருக்கோம், நம்ம வந்து நம்ம பாரு வேடிக்கை தான் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு உணர்வுகள் வந்து நமக்குள்ளே எழுது. அது அந்த அளவுக்கு டேமாக ப்ரெஸ் பண்ணி சொல்லணுமா? அதே மாதிரி வந்து எனக்கு கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் வந்து நான் வீட்டில் இருக்கும் போது ஒரு ஃபோன் கால் வரும், சொல்லுங்க தோழரே அப்படின்னு சொல்லிட்டு போவோம், வா எழுந்து வா வீடிக்கு வான்ற மாதிரி ஒரு போட்டு முடியுது. சரி, படத்தில் நான் பியூட்டியாக பார்த்தது, படத்தில் நீங்கள் வந்து கம்யூனிசத்தை பற்றி நீங்கள் எங்கேயுமே தொடலை. அந்த ஒரு கூட ஹெல்ப் பண்ணுற தாத்தா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் வழியாக நீங்கள் காட்டுற சமூக ஆர்வலாக காமிச்சிருக்கீங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் வந்து இறங்கி வருவாங்க, அது யாரும் இறங்கி வர மாட்டான் அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் ஆனால் அவர் அப்படி இல்லை. அந்த சீனஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அது வந்து அது இல்லாமையே நீங்கள் வந்து இதை காமிச்சது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் அந்த தோழரே வாருங்கள் அப்படின்னும் போது அது கம்யூனிஸ்ட் தொடும் போது என்னடா அது மறுபடியும் அவங்ககிட்ட அவன் ஹெல்ப் கேட்குற மாதிரி அந்த இடத்துல வாங்க அப்படின்னும் என்னமோ அந்த இடம் இவ்வளோ இதில் வந்து ஒரு சாதாரண மனுஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்கள மறுபடியும் தொடணுமா அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்து அது எல்லாமே பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற வருத்தம் இருந்தது. அதுதான் எனக்கு கொஞ்சம் இந்த படத்தோட பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது மிகச்சிறந்த படம் தான். இது மிகச்சிறந்த படம் தான். சில இல்லை எதுவுமே இல்லை, படத்தில் ரொம்ப ஃபீச்சர்ஸில் ஒன்று நல்லா இருக்குது, படம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் இதே கதையை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், சங்கர் சார் பண்ணியிருப்பார், அன்னியன்லையும் வந்து இந்தியன்லையும் நம்ம பார்த்து. அவரோட ஹீரோ வேறு, இவர் யதார்த்தமான ஒரு ஹீரோ, நடைமுறையில் இருக்கிற ஒரு ஹீரோ, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மனம் உடைந்த ஒரு கதாநாயகன், பித்தளைத்து போன கதாநாயகன். அவனுடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங்லாம் பியூட்டிஃபுல், அந்த நரேஷனும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் வாங்கி சாரி நீங்கள் தயவு செஞ்சு தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல தமிழ் சினிமா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.